வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். வாயு ஸ்ட்ரெங்தனிங் நம்ம வரிசையான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ பிராணவாயுவை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இந்த லொக்கேஷன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சமான வாயுவை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுன்னு இங்கே பார்க்குறோம். ஸோ சமான வாயுன்னா என்ன, அதோட லொக்கேஷன் என்ன, பிராணவாயு முடிகிற இடத்துல சமான வாயு ஆரம்பிக்குது. அதாவது உங்களோட டயஃப்ரம் லெவல்லேருந்து தொப்புள் வரைக்கும் இந்த போர்ஷன், இந்த லென்த்து மொத்தமாக ஃப்ரண்ட்லையும் பேக்லையும். ஸோ இந்த லொக்கேஷனில் என்னென்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடம். உங்களோட லிவராக இருக்கலாம், பேன்க்ரியாஸாக இருக்கலாம், ஸ்ப்ளீன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டொமக், இது எல்லாமே நம்மளோட டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதை தான் நம்ம சமானவாய் லொக்கேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த சமான வாயு உங்கள் உடம்புல இயற்கையாகவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களோட டைஜஷன் நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல நல்லா ஒட்டும், அந்த அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். அண்ட் சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஸ்ட்ராங்கான கட் இருக்குன்னா மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதுவே இந்த சமான வாயு லொக்கேஷனில் வாயு வீக்காக இருந்தது அப்படின்னா இந்த டைஜஷனில் ப்ராப்ளம் வரலாம், இன்டைஜஷன் வரலாம், வயிறு உப்புற மாதிரி ப்ளோட்டிங் இஷ்யூஸ் வரலாம், அசிடிட்டி வரலாம், ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் வரலாம், பேன்க்ரியாஸில் இஷ்யூஸ் வரலாம், இன்சுலின் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஆர்கன்ஸில் சின்ன சின்ன இஷ்யூவோ பெரிய பெரிய இஷ்யூவோ வரலாம். சைக்கலாஜிக்கலாக பார்த்தா கட்டு வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு மைண்டும் வீக்காக இருக்கும். ஸோ கட்டு இரிட்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு மைண்டும் இரிட்டேட்டடாக இருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சமான வாயு லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னா, நான் சொல்கிற இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் சமான வாயுவை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அது அந்த பிரச்சனையெல்லாம் குறையும். இல்லை எனக்கு சமான வாயு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும். ஸோ நம்ம என்னென்ன ஆசனாஸ்லாம் பண்ணும்போது இந்த லொக்கேஷன் ஸ்ட்ராங் ஆகுமோ அந்தந்த ஆசனாஸ் தான் நம்மளுக்கு வாயு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுது. அதுக்கான லிஸ்ட் தான் இன்னைக்கு தீபு நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க, சமான வாயு ஸ்ட்ரென்தனிங். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து கம்ப்ளீட்டாக பண்ணுங்க. ஒரு சின்ன வார்ம் அப் ப்ரீதிங்கோட ஆரம்பிச்சிடலாம். வஜ்ராசனால உட்காந்துக்கிறீங்க. வஜ்ராசனா கால் வலிக்குதுன்னு நினைக்கிறவங்க நார்மலாகவே சமண கால் போட்டு உட்காந்துக்கலாம். நீங்கள் சேரில் கூட உட்காந்துட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஸ்ட்டை ஷோல்டருக்கு முன்னாடி வச்சுக்கிறீங்க. கண்ணை திறந்து தான் பண்ணணும். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணும்போது கையை மேலே தூக்குறீங்க, ஃபாஸ்ட்டாக எக்ஸேல் பண்ணுறீங்க. மேலே போகும்போது ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக எக்ஸேல் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு தடவை. ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, பஸ்தரிக்கா பண்ணும்போது கண்ணை திறந்து தான் பண்ணணும். எந்த ஹீட்டிங் பிராணாயாமா பண்ணாலும் கண்ணை திறந்துட்டு தான் பண்ணணும். நல்லா நிமிந்து உட்காந்துக்கிறீங்க. அப்பர் பாடி ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களோட சமணவாய் லொக்கேஷன் ரெண்டு பக்கமும் ட்விஸ்ட் ஆகிறத ஃபீல் பண்ணிட்டே பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது கையை முட்டியில் வச்சு நல்லா நீட்டமாக கையை வச்சு முதுக நேராக வச்சுக்கிறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது ட்விஸ்ட் பண்ணும்போது ஆப்போசிட் முட்டியை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நிமிந்த மாதிரியே பின்னாடி திரும்புறீங்க. கூன் போட்டு திரும்பாமல் முதுக நேராக வச்சு ட்விஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் சமான லொக்கேஷன் ட்விஸ்ட் ஆகிறத ஃபீல் பண்ணணும். எஸ், இன்ஹேல் பண்ணும்போது சென்டர், எக்ஸேல் பண்ணும்போது ட்விஸ்ட். நீங்கள் லெஃப்டில் ட்விஸ்ட் பண்ணும்போது பேன்க்ரியாஸ் ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். உங்கள் ரைட்டில் ட்விஸ்ட் பண்ணும்போது லிவர் ப்ரெஸ் ஆகிற மாதிரி அப்பர் பாடி சமணவாய் லொக்கேஷனில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இன்ஹேல் பண்ணும்போது சென்டர், எக்ஸேல் பண்ணும்போது ட்விஸ்ட். இன்ஹேல் பண்ணும்போது சென்டர், எக்ஸேல் பண்ணும்போது ட்விஸ்ட். ரிலாக்ஸ். மூணாவது மூமெண்ட், நல்லா நிமிந்து உட்காந்துக்கிறீங்க. பட்டர்ஃப்ளை பொசிஷன் அப்படியே இருக்கட்டும். எல்போவை தரையில் ஊன்றீங்க. நிறைய பேரால் எல்போவை தரையில் ஊன முடியாது. அவங்க உள்ளங்கையை ஃப்ரண்ட்டில் நீட்டி தரையில் வைக்கிறீங்க. தரையில் ஊன முடியுதுன்னா எல்போவை தரைக்கும் மேலேக்கும் லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தரையில் ஊன்றீங்க, லிஃப்ட் பண்ணுறீங்க. அப்பர் பாடிக்கு முக்கியமாக சமானவாய் லொக்கேஷனுக்கு வேலை கொடுக்குறீங்க. ஸ்லோவாக பேக்கில் வந்துடுறீங்க. நாலாவது பொசிஷன், ஸ்லோவாக டேபிளுக்கு வரீங்க. கால் வரல தரையோட மடக்கிடணும். முட்டியை ஒரு 4 இன்ச் ஏரில் எடுக்கிறீங்க. மொத்த ப்ரெஷரும் இப்போ சமானவாய் லொக்கேஷனுக்கு போகுது. நீங்கள் தொப்புளுக்கு மேலே இருக்கிற அந்த அப்பர் கோரை டைட்டன் பண்ணால் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும் போஸை. இல்லாட்டி முட்டி தரையில் விழுந்துடும். ஸ்லோவாக கீழே வரீங்க. இன்னும் ஒரு தடவை. முட்டி ஏரில் எடுக்கிறீங்க. மேல் வயிறு பகுதியை, சமான வாயு பகுதியை
நல்லா டைட்டன் பண்ணி இந்த போஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய் வழியாக காற்றை ஊதலாம். முடியாத பட்சத்தில் மெல்லமாக முட்டியை தரையில் வச்சுடுறீங்க. என்ன ஒரு தடவை. மேல் வயிறு நல்லா டைட் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுக்கு மேலே முட்டியை தூக்க வேணாம், இந்த அளவு தான் தூக்கணும். ஸ்லோவாக கீழே வந்துடுறீங்க. முட்டியை மட்டும் பின்னாடி தள்ளிக்கிறீங்க. டேபிள் புஷ்அப்ஸ் பண்ணலாம். கை அப்படியே இருக்கட்டும், முட்டியை மட்டும் பின்னாடி தள்ளுறீங்க. இன்னும் கூட பின்னாடி தள்ளலாம். காலை லாக் பண்ணிக்கிறீங்க. டேபிள் புஷ்அப்ஸ் பண்ணுறீங்க. ஃபைவ் பண்ணிட்டீங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு 5 அந்த மாதிரி 3 செட்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். தண்டாசனால உட்காந்துக்கோங்க. இப்போ ஒரு 6 ஆசனாஸ் பண்ணலாம் சமான வாயுவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு. காலை நல்லா நீட்டி உட்காந்துக்கிறீங்க. முதுகை கூன் போடாமல் நல்லா நிமிர்ந்து நேராக உட்காரணும். கால் விரல்கள் நல்லா சீலிங்கை பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கால் விலகக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது கையை சைடில் தூக்கி மேலே கொண்டு போகிறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து கட்டை விரலையும் பிடிக்கலாம், குதிகாலையும் பிடிக்கலாம். எல்போவை தரையில் வைக்க ட்ரை பண்ணுறீங்க. வைக்க முடியாட்டி பரவாயில்ல, நெத்தியை முட்டியில் வைக்கிறீங்க. இந்த அளவுக்கு பண்ண முடியாட்டியும் நீங்கள் கட்டை விரலை பிடிச்சா கூட உங்களுக்கு அப்பர் பாடி நல்லாவே டைட் ஆகும். இன்ஹேல் பண்ணும்போது தலைக்கு மேலே கையை தூக்குறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது பச்சிமோத்தனாசனா பண்ணுறீங்க. யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்க பச்சிமோத்தனாசனாலே அப்படியே இருந்துகிட்டே இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாம். இல்லை வயிறு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணாமல் இன்ஹேல் பண்ணும்போது மேலே போய்ட்றீங்க. எக்ஸேல் பண்ணும்போது கீழே வரீங்க. அந்த மாதிரியே மாற்றி மாற்றி பண்ணலாம். பச்சிமோத்தனாசனா. இதே பொசிஷன்லேருந்தே நம்ம வக்ராசனாக்கு போகிறோம். உங்களோட ரைட் லெக்கை மடக்கிக்கிறீங்க. குதிகால் நல்லா பட் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி. நீ வந்து நல்ல பாயிண்ட் டு த சீலிங்காக இருக்கணும். எந்த காலை மடக்கிருக்கீங்களோ அந்த கையை பின்னாடி வைக்கிறீங்க. ஸோ ரைட் லெக்கை மடக்கிறதுனால ரைட் ஹேண்டை பின்னாடி வைக்கிறீங்க. கை விரல் பின்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்டை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து முட்டியை தாண்டி முன்னாடி வந்து கட்டை விரலை பிடிக்கிறீங்க. நிறைய பேருக்கு கட்டை விரலை பிடிக்க முடியாது. அவங்க உங்கள் காலை நல்லா கட்டி பிடிக்கலாம் டைட்டாக. இப்போ பின்னாடி திரும்பி பார்க்கணும். எந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்க்கணும்னு கன்ஃபியூஷன் வரும். எந்த கையை பின்னாடி ஊனியிருக்கீங்களோ அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. ரைட் ஹேண்டை தரையில் ஊனி இருக்கிறதுனால உங்கள் ரைட் சைடில் திரும்பி பார்க்குறீங்க. அந்த ஹக் நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு சமான வாயு ஏரியாவில் ட்விஸ்ட் இருக்கும். ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறீங்க. அதையே இன்னொரு பக்கம் ரிப்பீட் பண்ணிடுவோம். லெஃப்ட் லெக்கை மடக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி ஊன்றீங்க. ஒன்று கால் கட்டை விரலில் பிடிக்கணும், இல்லாட்டி அந்த காலை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் தொடை உங்கள் செஸ்ட்டை டச் பண்ணுற அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறீங்க. வக்ராசனா. இது சமான வாயு ஸ்ட்ரெங்தனிக்கு மட்டும் இல்லை, டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்ல ஆசனா. ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. தண்டாசனாலேருந்து நம்ம புனமனாசனா பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஆசனா. இதுக்கு வந்து இதோட பெனிஃபிட் லிஸ்ட்டை நம்ம எண்ணிட்டே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த அளவுக்கு இதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம சமான வாயுவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். இன்ஹேல் பண்ணும்போது கையை முன்னாடி நீட்டிக்கிறீங்க. உள்ளங்கை ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது. புனமனாசனா. ரைட் சைடில் திரும்பி கையை தரையில் ஊன்றீங்க. 2 உள்ளங்கைக்கு நடுவில் உங்கள் நெத்தியை வைக்கிறீங்க. ஆனால் உங்கள் கால் விரல் திரும்பக்கூடாது, அது நேராக தான் இருக்கணும். நல்ல அப்பர் பாடி ட்விஸ்ட் ஆகிடும். இப்போ மெல்லமாக இன்ஹேல் பண்ணும்போது திருப்பி சென்டருக்கு வரீங்க. நீங்கள் 2 பக்கமும் பண்ணணும். தீபு ஒரு பக்கம் மட்டும் செஞ்சு காட்டுறா. இன்ஹேல் பண்ணும்போது சென்டருக்கு வந்து கையை நீட்டணும். எக்ஸேல் பண்ணும்போது ஒரு தடவை ரைட் சைடு ஒரு தடவை லெஃப்ட் சைடுன்னு 2 உள்ளங்கைக்கு நடுவில் நெத்தியை வைக்கணும். எல்போவை தரையில் வைக்கக்கூடாது. நீங்கள் ரைட் சைடில் புனமனாசனா பண்ணும்போது லிவர் நல்லா ப்ரெஸ் ஆகும், ஸ்டிமுலேட் ஆகும், செக்ரீஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் லெஃப்ட் சைடில் புனமனாசனா பண்ணும்போது உங்கள் பேன்க்ரியாஸ் நல்லா ப்ரெஸ் ஆகும். சமான வாயு ஸ்ட்ரெங்தனிங்க்கு மட்டும் இல்லை, புனமனாசனா ஃபேட்டி லிவருக்கும் டயபெட்டிஸ்க்கும் நல்ல தெரப்பட்டிக் ஆசனாவாக இருக்குது. போட் போஸ், நாக்காசனா
ஆக்சுவல் நாக்காசனா நீங்கள் காலை 60 டிகிரிக்கு எடுத்துகிட்டு முட்டி கொஞ்சம் கூட மடங்காமல் போட் மாதிரி நீங்கள் கையும் உடம்புல படக்கூடாது. வயிறு பகுதி நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிடும். இது கஷ்டமாக இருக்கிறவங்க முட்டியை மடக்கிக்கலாம். ஆனாலும் கை உடம்ப தொடக்கூடாது. பின்னாடி நீங்கள் விழுந்துடக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் பண்ணலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதே நல்ல டியூரேஷன் தான். 10 செகண்ட்ஸ்க்கும் நீங்கள் போஸை தான் ஹோல்ட் பண்ணுறீங்க. உங்கள் ப்ரீதிங்கை ஹோல்ட் பண்ணாதீங்க. நீங்கள் லிப் ப்ரீதிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணி வாய் வழியாக மெல்லமாக காற்றை ஊதிக்கிட்டே இருக்கலாம். முட்டி மடங்காமையும் பண்ணலாம், முட்டியை மடக்கியும் பண்ணலாம். கை உடம்ப தொடக்கூடாது. நாக்காசனா, போட் போஸ். மெல்லமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5வது ஆசனா வஜ்ராசனா. யாருக்கெல்லாம் முட்டி வலி இல்லை, அதாவது வஜ்ராசனா பண்ணுறதுனால முட்டி வலி இல்லையோ அவங்க மட்டும் இதை பண்ணுங்கள். மற்றவங்க இதை தவிர்த்துடலாம். பின்னாடி கால் கட்டவல் ரெண்டும் சேர்ந்துருக்கு. குதிகாலை விரித்து அந்த கேப்பில் உட்கார்ற மாதிரி போஸ் பண்ணியிருக்கா. உங்கள் உள்ளங்கை மடியை தொடுற மாதிரியும் வைக்கலாம், உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரியும் வைக்கலாம். முதுகு நேராக இருக்கணும். வஜ்ராசனால நீங்கள் பெருசாக முயற்சி பண்ணாலும் பெருசாக கூன் விழுகாது. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான். கண்ணுக்கு நேராக பார்க்குறீங்க. நார்மலாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறீங்க. ஸோ வஜ்ராசனா உங்கள் டைஜஷனை ஸ்பீட் அப் பண்ணுறது. அதனால தான் இது சமான வாய் லொக்கேஷனை ஸ்ட்ரெங்தனிங்க்கு இதை நம்ம பண்ணுறோம். எந்த ஆசனாவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று வயிறு எம்டியாக இருக்கணும், இல்லாட்டி சாப்பிட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருக்கணும். ஆனால் சாப்பிட்டு கை கழுவுன உடனே ஒரு ஆசனாவை நீங்கள் பண்ணலான்னா அது வஜ்ராசனா மட்டும்தான். ஏன்னா சாப்பிட்ட உடனே வஜ்ராசனா பண்ணுறது உங்களோட டைஜஷனை ஸ்பீட் அப் பண்ணும். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து உட்காரலாம். முட்டி வலி வந்தால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடணும். 6வது ஆசனா ஷலபாசனா. குப்புறப்படுத்துக்கிறீங்க. உள்ளங்கையை மூடி ஆதி முத்ரா வச்சு நீங்கள் தொடைக்கு அடியில் வச்சுக்கிறீங்க. உள்ளங்கை தரையை தொட்ட மாதிரி வச்சுக்கிறீங்க. கால் விரலை தரையோட மடக்கிக்கிறீங்க. உங்கள் தாடையை தரையில் வச்சுக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது ரைட் லெக்கை மட்டும் மேலே தூக்குறீங்க. முட்டி கொஞ்சம் கூட மடங்காமல் தூக்குறீங்க. நல்லாவே தூக்கலாம். எக்ஸேல் பண்ணும்போது மெல்லமாக கீழே கொண்டு வரீங்க. இன்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் லெக்கை தூக்குறீங்க. முட்டி மடங்காமல் கால் மேலே போகணும். எக்ஸேல் பண்ணும்போது கீழே வரீங்க. இதை அப்படியே மெல்லமாக ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் காலை மேலே தூக்கும்போது அடிவயிறு இழுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது முக்கியமாக உங்களோட சமான வாய் லொக்கேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேல் வயிறை ஸ்ட்ரெங்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்ஹேல் பண்ணும்போது 2 காலையும் தூக்குறீங்க. ஹைட்டு கொஞ்சமாக தூக்குனாலும் முட்டி மடங்காமல் தூக்குறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது கீழே வந்துடுறீங்க. ஒரு நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சுக்கு நீங்கள் காலை மேலேயே வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். முட்டி மடங்காமல். ஹோல்ட் பண்ண முடியலன்னா இன்ஹேல் பண்ணும்போது மேலே போயிட்டு எக்ஸேல் பண்ணும்போது கீழே வந்துடலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. சமான வாயுவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஆசனாஸ் எல்லாமே தீபு பண்ணி காமிச்சாங்க. இதை அந்த வீடியோவை பார்த்து அவங்க கூடவே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாரும் சமான வாயுவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். உங்களுக்கு டைஜஷன் எல்லாமே நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.